ஹாய் பட்டூஸ், நான் உங்கள் சசிகலா எதிராஜ். இலக்கணம் பிழையானதோ அத்தியாயம் 3. கணவனின் பேச்சில் அதிர்ந்த உள்ளத்தின் உணர்வுகளை முகத்தில் காட்டாமல் மௌனமாக நின்ற சுகாசினியை முறைத்தபடி மேலும் பேசினான் நிசாந்தன். இன்றுதான் வெளிநாட்டிலிருந்து வந்தேன். எனக்கு 1000 வேலை ஆபீஸில் குவிந்து கிடைக்கிறது. அதை போய் நான் பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தர்க்கம் பண்ணாமல் காரில் ஏறு என்று அதட்டிய குரலில் சொல்லிவிட்டு தானும் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் நிசாந்தன். வேண்டாம் என்று மறுக்க தோன்றினாலும் ஆதினியை நினைத்து எதுவும் பேசாமல் சுகாசினி பின்பக்கத்தில் ஏறி அமர்ந்தாள். அதை பார்த்ததும் கோபம் கொந்தளித்தாலும் அதை வெளிக்காட்டாமல் காரை விருற்றென்று வேகமாக எடுத்தான் நிசாந்தன். இன்று நீதிமன்றத்தில் நடந்ததை எண்ணியவளுக்கு மனதின் உணர்வுகளின் போராட்டத்தில் சுகாசினியின் மனமோ அல்லாடியது. அவனோ ரத்து கேட்கும் அளவுக்கு போயிருக்க. ஏன், எதற்கு? இதற்கு காரணகர்த்தா யார் என்று தெரியட்டும். அதற்கு பின் இருக்குதடி உனக்கு கச்சேரி என்று அவளை மனதிற்குள் அர்ச்சனை செய்தான் நிசாந்தன். இப்படி இருவேறு மனநிலையில் பயணிக்கும் இருவரும் மனதின் ஓட்டமோ இது தங்கள் வாழ்க்கையில் நீதிமன்ற படி ஏறுவோம் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. அப்படி நினைக்காதவனுக்கு இது ஏன் நிகழ்ந்தது என்ற தவிப்பே மேலோங்கி இருக்க அதை அவனின் கார் ஓட்டத்தில் காமித்தான். பின்னால் அமர்ந்திருந்த சுகாசினியோ ஆதினியை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். இந்த 1 வருடத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்திடப் போகிறது? எதுவும் இல்லை. அவனும் மாறப்போவதில்லை. மீண்டும் இந்த கோட்படி ஏறணும். அதை நினைத்தால் பயபந்து அவளின் இதயத்தை தாக்க குழந்தையை மடியில் படுக்க வைத்துவிட்டு நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டாள் சுகாசினி. தொலைத்த வாழ்க்கை மீண்டும் உள்ளாக குத்தி கிழிக்குமா, இல்லை காயங்களுக்கு மருந்தாகுமா? நிசாந்தன் மனமோ ஏசி காற்றிலும் மனதை குளிர்விக்க முடியாமல் கொந்தளித்து கிடந்தது. இருவரின் மனநிலையும் இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் அவரவர் எண்ணங்களில் தத்தளித்து கொண்டிருந்தன. எத்தனை கனவுகளோடு ஆரம்பித்த வாழ்வு இன்று கனவை கலைத்து குப்பையாக எரிந்து சென்று விட்டதை இழுத்து பிடிக்க நினைக்கும் போது பெரிய சுழலில் சிக்கி மீண்டும் வந்துவிட்டமா இல்லையா என்று அறியாமலேயே வண்டியை செலுத்தியவனின் விழிகள் முன்னால் இருக்கும் கண்ணாடி வழியை தன் மனைவியை நோட்டமிட்டான். அதில் தெரிந்தது என்னவோ அவளின் ஆழ்நிலை உறக்கம் மட்டுமே. ஆதினியின் உறக்கம் கலையாமல் இருக்க அவனை இறுக்கிக் கொண்டு தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் சுகாசினி. இத்தனை நாட்கள் உறக்கமின்றி தவித்த விழிகளுக்கு இன்று தன்னை அறியாமல் உறக்கம் கொண்டது. ஏனென்றால் தன்னவன் அருகில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோ அவனின் பார்வையோ அவளை உற்று நோக்க அதில் அவளின் உடல் மெலிவும் முகத்தில் பொலிவின்றி கருத்து கிடந்தது. வெளுத்து போயிருந்த ஆடையை அணிந்திருந்தவளை கண்டவனுக்கு தன்னேறியாமல் கோபம் அவனுள் கொழுந்து விட்டு எரிந்தது. இவ்வளவு பணம் சம்பாதிப்பது எதற்காக? தன் குடும்பத்திற்காக தானே. ஆனால் அதை அனுபவிக்க வேண்டியவளோ வேண்டாம் என்று மறுதளிப்பது. அவனின் உழைப்புக்கு என்ன மதிப்பு இருக்கு? உலகமே பாராட்டினாலும் கட்டினவளின் பாராட்டும் அன்பும் தானே ஒரு மனுஷனை மேன்மேலும் உழைக்கும் சக்தியை கொடுக்கும் என்று எண்ணியவன் இவள் இவ்வளவு தூரம் கருவழிந்து போக தானும் ஒரு காரணமா? அந்த அளவுக்கு இவளை கவனிக்காமல் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்ற பரந்த நாட்களை எண்ணி மருகினான் மனதினுள். தான் அருகில் இருந்திருந்தால் இவள் இந்த முடிவை கட்டாயம் எடுத்திருக்க மாட்டாள். அருகில் இல்லாமல் போனதால் தான் இந்த முடிவு. அப்படி ஒன்றும் கோழி இல்லையே இவள். தைரியமும் சாமர்த்தியமுமாக நடக்கும் புத்தியும் கொண்டவள் தானே. இதிலும் உணர்ச்சி வயப்படாமல் இருப்பவள் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ பிடிவாதமும் திமிரும் என்று தோன்றியது அவனுள். அவளை ஆராய்ந்து கொண்டே காரை ஓட்டியவனுக்கு அவள் நன்றாக சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ என்ற எண்ணம் தோன்ற ஏதாவது ஹோட்டல்
அருகில் தெரிகிறதா என்று வெளிப்பக்கம் பார்த்து கொண்டே ஓட்டினான் காரை. தூரத்தில் ஒரு உயர்தரமான ஹோட்டல் தென்படவும் அங்கே முன்னால் இருக்கும் மறுத்தடையில் காரை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி அவளை எழுப்பினான் நிசாந்தன். சுகாசினி, சுகாசினி என்று முடிப்பேரை அழைத்து எழுப்ப எங்கோ கிணற்றிலிருந்து ஒலிக்கும் குரலாக அவளின் செவியில் விழவும் அந்த குரலுக்கேற்ப பதறி எழுந்தவளை கண்ட நிசாந்தன், ஹாய், ரிலாக்ஸ் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கு என்று தானும் காரை விட்டு இறங்கினான் நிசாந்தன். மறுபக்கம் இறங்கியவளோ ஆதினியை தோளில் போட்டு தட்டி கொடுக்க வா என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்து சென்றான் நிசாந்தன். தன் பின்னால் அவளும் வருவாள் என்ற நினைப்பில் நடந்தவன் ஹோட்டல் கதவை திறக்கும் போதே திரும்பி பார்த்தான். சுகாசினியோ காரின் அருகே நின்று கொண்டிருக்க அதை கண்டு கடுப்பாகி போய் விரைவாக அவளை நோக்கி நடந்து வந்தவன், வா என்று சொல்லிவிட்டு தானே சென்றேன், பின்னால் வர தெரியாது அவனுக்கு என்று வார்த்தைகளால் கொதறினான் அவளை. அதை கேட்டும் அவன் முகத்தை பார்த்தும் அவளின் முகமோ அமைதியாக இருந்தது. அவளோ எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்தவனுக்கு அதீத கோபம் வந்தது. அவள் கையில் இருந்த ஆதினியை பிடுங்காத குறையாக பிடுங்கியவன் திரும்பி வேகமாக ஹோட்டலை நோக்கி நடந்தான். ஆதினியை கை மாறவும் தூக்க கலக்கத்தில் சினிங்கியது குழந்தை. ஹேய் பேபி, அப்பாட குட்டி என்று முதுகில் தட்டி கொடுத்தவன் ஹோட்டலில் குடும்பத்தோடு தனியாக அமர வசதியுள்ள இடத்தில் போய் அமர்ந்தான் நிசாந்தன். அவள் பின்னால் வந்தால் வரட்டும் என்ற எண்ணம் அவனோடு. ரொம்பதான் பண்ணுகிறாள் என்று நினைத்தவன் அவள் வர வேண்டுமே கடவுளே என்று வேண்டியும் கொண்டான் நிசாந்தன். சிறிது நேரம் காரின் அருகே நின்றவளோ அதன் பின் ஆதினியின் அருகே அழுகை அதிகமானால் அவனால் சமாளிக்க முடியாது என்று நினைத்தவள் குழந்தைக்கென்று கொண்டு வந்ததை எடுத்துக்கொண்டு தானும் ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் சுகாசினி. அவள் உள்ளே போனதும் நிசாந்தனும் ஆதினியும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சுற்றிலும் பார்க்க அதுவரை அவளையே கவனித்து கொண்டிருந்த நிசாந்தன் தன் கைகளை உயர்த்தி காட்டவும் அவர்களை நோக்கி போனவள் அவனுக்கு எதிரே உள்ள இருக்கையில் அமர்ந்து எதுவும் பேசாமல் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள் சுகாசினி. அவள் அமைதியாக அமர்ந்த தோரணையை பார்த்தும் பாராமல் தன் மகளோடு ஐக்கியமானாள் நிசாந்தன். அன்றுதான் அவர்களின் திருமண நாள். அன்றுதான் அவர்களின் திருமணம் ரத்தாக இருந்ததை தவிர்த்து திருமண பந்தம் நீடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இனி வாழ்க்கையில் இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்று நினைத்த நாளும் அதுவே. அவர்களின் வாழ்வின் அச்சாரமாக உதித்த பெண்மகவு ஆதினி. அவனின் கையில் சிரித்து கொண்டும் அவனின் தலைமுடியை பேய்த்து கன்னத்தை கடித்து தன் மகிழ்ச்சியை தந்தையுடன் பகிர்ந்து கொண்டாள் ஆதினி. குழந்தை இழுத்த இழுப்பலுக்கெல்லாம் சென்றவன் அதன் கொஞ்சம் குரலில் பா ஆ என்று பேசுவதை கேட்டவனுக்கு இவ்வுலகையே வாங்கி தன் மகளின் காலடியில் போட்டும் விடும் அளவுக்கு மனதில் பாச ஊற்றுகள் பொங்கி பெருகியது. அதை ஆனந்தமாக ரசித்தான் நிசாந்தன். ஆதினிதான் இப்போது இவர்களை இணைக்கும் பாலம். மகள் இல்லை என்றால் அவன் அவளை கோர்ட்டில் விட்டு சென்றிருப்பான் என்ற எண்ணம் அவளுள். அவளுக்கு புரியவில்லை. இன்னும் அவன்தான் மகளை வைத்து அவளை மடக்கும் திட்டங்களை தனக்குள் வகுத்திருப்பதை அவளால் அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. அவள் என்றுதான் அவளை உணர்ந்திருக்கிறாள்? என்றுமே இல்லையே என்றுதான் சொல்வான் நிசாந்தன். ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்பவனின் மனைவி ஆழ்மையும் கம்பீரமாகவும் இருக்க வேண்டாமா? இப்படி கோழைத்தனமாக மற்றவர்களின் பேச்சிற்கு செவி சாய்த்து தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை கொண்டு சென்ற அவளிடம் அடக்க முடியாத அதீத சினம் இருந்தாலும் அதை காமிக்காமல் ஆதினியுடன் விளையாடி கொண்டிருந்தான். இவர்களை இணைக்கும் பாலமாக அவர்களின் மகவு இருக்குமா? ஆதினிதான் அம்மாவையும் அப்பாவையும் இணைத்து வைப்பாளா? சுகாசினியும் நிசாந்தனும் இணைவதற்கு
மகள் மட்டும் காரணமா, இல்லை அவர்களின் ஆழ்மனதில் கொண்டிருந்த காதலும் ஒரு காரணமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.